11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இரண்டாவது பாடமாக தொழிலின் நோக்கங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்க இருப்பது மனித செயல்பாடுகள். மனித செயல்பாடுகள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மனித செயல்பாடுகள் என்பது மனிதன் தனது தனிப்பட்ட விருப்பங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மனித செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். அதாவது ஒரு மனிதன் தனது விருப்பத்திற்கும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை மனித செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். மனித செயல்பாடுகளை இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். பொருளாதார செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் என்று பிரிக்கின்றோம். இப்பொழுது பொருளாதார செயல்பாடுகள் பற்றி பார்க்கின்றோம். பொருளாதார செயல்பாடுகள் என்பது எந்த ஒரு பொருளாதார செயல்பாடு அல்லது நடவடிக்கையின் நோக்கம் லாபம் ஈட்டுவதாக இருந்தால் அது பொருளாதார செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது லாபம் ஈட்டுவதற்காக பார்க்க இருப்பது பொருளாதார நடவடிக்கைகளின் வகைகள். பொருளாதார நடவடிக்கைகள்னாலே லாபம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தான் பொருளாதார நடவடிக்கைகள்னு சொல்கிறோம். இதை மூன்று வகையாக பிரிக்கிறோம். வேலை, சிறப்பு தொழில், தொழில். பொருளாதார நடவடிக்கைகளை மூன்று வகையாக பிரிக்கிறோம். வேலை, சிறப்பு தொழில், தொழில். ஃபஸ்ட்டு வேலை பற்றி பார்க்குறோம். வேலை வேலை என்பது கூலி அல்லது ஊதியத்திற்காக மற்றவர்களுக்கு பணியாற்றுவது ஆகும். வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போகும்போது சம்பளத்துக்காக அல்லது கூலிக்காக மற்றவர்களுக்கு பணியாற்றுவதை வேலை என்று கூறுகின்றோம். எடுத்துக்காட்டு மேலாளர்கள், எழுத்தர்கள், வங்கி அலுவலர்கள், தொழிற்சாலை வேலையாட்கள் ஆகியோர். அதுக்கடுத்தது சிறப்பு தொழில். சிறப்பு தொழில் என்பது அந்தந்த துறையால் அதற்கென நிர்ணயம் செய்யப்பட்ட உயர்கல்வி தகுதி மற்றும் நிபுணத்துவம் பெற்றவர்களால் வழங்கப்படும் சிறப்பான பணிகளாகும். இப்போது டாக்டர், யார் வேணாலும் டாக்டர் ஆக முடியாது. நம்ம அந்த டாக்டர் படிச்சிருக்கணும். எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா தான் டாக்டர் ஆக முடியும். வழக்கறிஞர் ஆகணும்னா சட்டம் படிச்சிருந்தா தான் வழக்கறிஞர் ஆக முடியும். எனவே சிறப்பு தொழில் என்பது அந்தந்த துறையால் அதற்கென நிர்ணயம் செய்யப்பட்ட உயர்கல்வி தகுதி மற்றும் நிபுணத்துவம் பெற்றவர்களால் வழங்கப்படும் சிறப்பான பணிகள் ஆகும். எடுத்துக்காட்டு வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் போன்றோர் ஆவார்கள். அதுக்கடுத்தது தொழில். தொழில் என்பது லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி, விநியோகம், கொள்முதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை வழக்கமாக மேற்கொள்ளும் செயல்முறையாகும். தொழில்ங்கிறது லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணி அல்லது கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணலாம். இதை தொழில்னு சொல்கிறோம். தொழில் என்பது லாபம் பெறும் நோக்குடன் வழக்கமாக பொருட்களையும் பணிகளையும் விற்பனை செய்யும், பரிமாற்றம் செய்யும் நடவடிக்கையாகும் என்று வரைவிலக்கணம் இருக்கின்றது. பார்க்க இருப்பது பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். சமூக மற்றும் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் எனலாம். இதன் நோக்கம் லாபம் ஈட்டுவதாக இருக்காது. அதாவது நம்மளோட மன திருப்திக்காக, நம்மளோட உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தான் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள்னு சொல்கிறோம். இதனோட நோக்கம் லாபம் ஈட்டுவது கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, அம்மா குடும்பத்துக்கு உணவு சமைப்பது, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடுறது, விழாக்கள் கொண்டாடுவது, சினிமாவுக்கு போய் நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்குறது, தியானம் செய்வது, இதெல்லாம் மனசுக்கு ஒரு திருப்தியை, உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தான் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். இப்பொழுது பொருளாதார செயல்பாடுகளுக்கும் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளுக்கு இடையான வேறுபாடுகளை பார்க்க இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு பொருளாதார செயல்பாடுகள், அதுக்கடுத்து பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். ரெண்டு காலமாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் வரைவிலக்கணம். பொருளாதார செயல்பாடுகளோட வரைவிலக்கணம் என்னென்னு பார்த்தா, வாழ்வாதாரத்திற்கு தேவையான பணம், நிதி சார்ந்த ஆதாயங்களை எட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பொருளாதார செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற லாபம் ஈட்டும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பொருளாதார செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். எடுத்துக்காட்டு பழ வியாபாரி பழங்களை விற்பது, தயாரிப்பாளர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது, மொத்த வியாபாரிகள் பொருட்களை விநியோகம் செய்வது போன்றவை. அதுக்கடுத்து பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். மகிழ்ச்சி, அன்பு, இரக்கம் உணர்வுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் என்று கூறுகின்றோம். அதாவது மனிதனோட உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை என்னென்னு சொல்கிறோம், பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டு தாய் தன் குடும்பத்திற்கு உணவு சமைப்பது. அடுத்தது நோக்கம். பொருளாதார சார்பான செயல்பாடுகளோட நோக்கம் லாபம் ஈட்டுவது அல்லது நிதி சார்ந்த ஆதாயம் அடைவதே பொருளாதார சார்ந்த செயல்பாடுகளின் நோக்கமாகும். பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளின் நோக்கம்
சமூக உளவியல் உணவு ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஆகும். அதுக்கடுத்து பணத்தின் அடிப்படையில் அளவிடல். பொருளாதார செயல்பாடுகளை பணத்தின் அடிப்படையில் அளவிட முடியும். ஒரு மருத்துவர் வந்து மருத்துவ கட்டணம் 500 வசூலிக்கிறது, ஒரு மணி வேல்யூவில் வேல்யூ பண்ண முடியும். ஆனால் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளை வந்து பணத்தின் அடிப்படையில் மதிப்பிட முடியாது. அம்மா சமைச்சு கொடுத்த உணவோட எவ்வளோ அந்த பாசத்தோட விலை எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கடுத்து உறவு. பொருளாதார நடவடிக்கைகள் செல்வத்தை உருவாக்குவதுடன் தொடர்புடையவை. பொருளாதார நடவடிக்கைகள்னாலே அது வந்து செல்வத்தை உருவாக்குவதுடன் தொடர்புடையது. பொருளாதார சார்பற்ற நடவடிக்கைகள் செல்வத்தை உருவாக்குவது இல்லை. அதுக்கடுத்தது விளைவு. அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளிலும் விளைவு பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி, கொள்முதல், விநியோகம், நுகர்வு ஆகும். பொருளாதாரம் சார்பான செயல்பாடுகள் என்னத்தை விளைவிக்குதுன்னா, பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி பண்ணுது, கொள்முதல் பண்ணுது, விநியோகம் பண்ணுது, நுகர்வு பண்ணுது. பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளின் இறுதி விளைவு மேற்கொள்பவரின் மனம், உணர்வு, உளவியல் சார்ந்த மனநிறைவு ஆகும். பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளை செய்கிறதுனால நம்ம மனநிறைவு அடைகின்றோம். அதுக்கடுத்து கால அளவு. பொருளாதார செயல்பாடுகளின் கால அளவு திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடையது. மீண்டும் மீண்டும் பொருளை உற்பத்தி செய்யணும், விற்கணும், காசு சம்பாரிச்சுட்டே இருக்கணும். இதை வந்து கால அளவு தொடர்ந்து நிகழும் தன்மையுடையது. இவை வந்து தொடர்ந்து நடைபெறாது. அம்மா டெய்லி உணவு சமைச்சு கொடுப்பாங்கன்னா எப்பாச்சும் ஒரு நாளைக்கு முடியாமல் போனாலும் போகலாம். அப்போ வந்து டெய்லி நம்ம ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று உணவு வழங்குவோமானா இல்லை. எப்பாச்சும் ஒரு நாள் திருவிழாக்கள், நம்மளோட பிறந்தநாள் விழாக்கள் போதுதான் நம்ம செய்வோம். அப்போ இது வந்து தொடர்ந்து நிகழும் தன்மை கொண்டது கிடையாது. இது பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள். கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேறுபாடுகளை படிச்சுக்கோங்க. இது பார்க்கின்றது தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பீடு. ஒப்பீடு அப்படின்னு சொன்னால் ஒற்றுமைகளையும் சொல்லலாம், வேற்றுமைகளையும் சொல்லலாம். இது பேஜ் நம்பர் 13 இருக்குது. இப்போ வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பணியின் தன்மை. தொழிலில் வந்து பணியின் தன்மை சரக்கு மற்றும் சேவைகளை பொதுமக்களுக்கு அளித்தல். சிறப்பு தொழிலோட தன்மை வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற சேவைகளை வழங்குதல். வேலைவாய்ப்பின் தன்மை வந்து பணியாளர்களுக்கு வழங்கிய வேலையை செய்தல். அடுத்த ஒப்பீடு. குறைந்தபட்ச கல்வி தகுதி என்று எதுவும் இல்லை. ஒரு தொழிலை செய்யறதுக்கு எந்த விதமான குறைந்தபட்ச கல்வி தகுதியும் அவசியம் இல்லை. ஆனால் சிறப்பு தொழிலை செய்வதற்கு குறிப்பிட்ட பிரிவில் சிறப்பு தகுதியும் பயிற்சியும் அவசியம். அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு. குறைந்தபட்ச கல்வி தகுதி தேவையில்லை. அதுக்கடுத்து நோக்கம். தொழிலோட அடிப்படை நோக்கம் சமுதாயத்தின் தேவையை பூர்த்தி செய்து லாபம் ஈட்டுதல். மக்களுக்கு தேவையான பொருட்களையும் பணிகளையும் வழங்கி அதிலிருந்து லாபம் பெறுவது தான் தொழிலோட நோக்கம். சிறப்பு தொழிலோட நோக்கம் சேவை புரிதல். அடுத்தது வேலைவாய்ப்பின் நோக்கம் முதலாளிகளுக்கு வேலை செய்து முடிப்பதுடன் கூலி மற்றும் சம்பளம் பெறுதல். அதுக்கடுத்து மூலதனம். தொழிலுக்கு நிறுவனத்தின் அளவை பொறுத்து மூலதன அளவு மாறுபடும். சின்ன தொழில் பண்ணோம்னா மூலதனம் குறைஞ்ச மூலதனம் இருந்தால் போதும். பேரளவு தொழில் பண்ணோம்னா தான் அதிக மூலதனம் தேவைப்படுகிறது. ஆனால் சிறப்பு தொழிலுக்கு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நிதி தேவைப்படும். வேலைவாய்ப்புக்கு மூலதனம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கடுத்து வெகுமதி. தொழிலோட வெகுமதி லாபம், சிறப்பு தொழில் வெகுமதி தொழில்முறை கட்டணம், வேலைவாய்ப்பின் வெகுமதி கூலி அல்லது சம்பளம். இடர் ரிஸ்க்கு. தொழிலோட ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். லாபம் நிச்சயமானது மற்றும் நிச்சயமற்றது. ஒரு தொழில் பண்ணும் பொழுது லாபம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதுக்கடுத்து சிறப்பு தொழில். கட்டணம் நிச்சயமற்றது மற்றும் நிலையானது. கண்டிப்பாக ஒரு மருத்துவர்கிட்ட போனோன்னா ஃபீஸ் கண்டிப்பாக பேஷண்ட் கொடுத்து ஆகணும். ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனோன்னா அந்த வாதி வந்து ஃபீஸை கொடுத்தாகணும். அதுக்கடுத்து வேலைவாய்ப்பு. நிலையான கூலி, சம்பளம். இதில் இடர் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து உரிமை மாற்றம். தொழிலில் வந்து சில நடைமுறை விதிகளை பின்பற்றி உரிமை மாற்றம் செய்யலாம். ஒருத்தர் செய்கிற தொழிலை வந்து மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஆனால் சிறப்பு தொழிலில் உரிமை மாற்றம் செய்ய இயலாது. டாக்டராக படிச்சிருக்கிறவர் அவங்களோட பையன் டாக்டராக படிக்கல, அவருக்கு அவரோட டாக்டர் தொழிலை மாற்றி கொடுக்க முடியுமா? முடியாது. உரிமை மாற்றம் செய்ய இயலாது. வேலையும் அப்படித்தான். ஒருத்தர் வேலையை செய்கிற வேலையை மற்றவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது. உரிமை மாற்றம் செய்ய முடியாது. இதில் 5 வேறுபாடுகள் சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.